Hi, this is Saranya. I'm happy to integrate it with an academy. Let us crack TNPSC with an academy, and it is India's largest platform. About myself, I finished my MA and MBA. I have 5 years experience as assistant professor and 2 year experience in TNPSC and UPSC coaching. I've appeared twice in mains. And what did I get from an academy? You will get a daily lab classes. Live classes na எப்படின்னா உங்களோட டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ அது அக்கார்டிங் டு தட் யூ கேன் ஆஸ்க் டவுட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பூல்ஸ் கிளாஸஸில் ஆன்சர் பண்ணலாம். அந்த ஆன்சர்ஸ் வந்து பூல்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து லைனில் இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அண்ட் அகெயின் செகண்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர் கோர்ஸஸ். ஸ்ட்ரக்சர் கோர்ஸஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு சிலபஸ் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் பொறுத்து கிளாஸஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க இன் லைன் வித் சிலபஸ் டு ஹெல்ப் யூ பெஸ்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். அதுக்கப்புறம் லைவ் டெஸ்டஸ் இருக்கும், குவிசஸ் இருக்கும். டெஸ்ட்லாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்துட்டு அப்பப்போ கிளாஸ் எடுத்து அந்தந்த டெஸ்ட்டு கொடுப்பாங்க. குவிசஸ்லாம் பார்த்து நீங்கள் லேர்னிங் ஜேர்னியில் இருக்கீங்களா இல்லையான்னு they will give it to you. அன்லிமிட்டெட் ஆக்சஸ் அப்படின்னா இந்த இவ்வளோ பார்த்தோம் இல்லையா, டெய்லி லைவ் கிளாஸஸ், ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ், லைவ் டெஸ்ட், இது எல்லாமே வந்து அன்லிமிட்டெட் ஆக்சஸ் வழியாக தான் அக்கார்டிங் டு யர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எத்தனை மந்த்தோ அதுக்கேற்றாப்புல I'll explain you the access. Now when we are preparing with the top educators in TNPSC, இவங்களுக்குலாம் ஆஃப்லைனில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. now they are entering into online, and அவங்கக்கிட்ட நீங்கள் தேவையானதை you can get the knowledge from them and use it for your exams. அதுக்கப்புறமா வந்துட்டு TNPSC வந்து now they have framed the new syllabus for group 1 and group 2. அதுக்கேற்றாப்புல they have prepared you the courses. ஹிஸ்ட்ரியில் 30 courses that ancient, medieval, modern, அதில் 3. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, எக்கனாமி, ஜியோக்ரஃபி, அப்புறம் மென்டல் எபிலிட்டி ஒரு 8 கோர்சஸ், ப்ரிப்பரேட்டரி ஸ்ட்ராட்டஜியில் 7 கோர்சஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 4 கோர்சஸ், இது மாதிரி. அண்ட் இப்போ நியூ சிலபஸ் வந்திருக்கு, தட் இஸ் யூனிட் 8 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8 and 9 அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. அதில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸு, அதுக்கப்புறமா ஜியோக்ரஃபி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது, யார் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, யார் யார் என்னென்ன கான்செப்ட்ஸ் சொன்னாங்க, அண்ட் லாங்குவேஜஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜஸ் இஸ் மெயின்லி ஃபார் திருக்குறள் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸ். தமிழ் லாங்குவேஜஸ் நம்ம எப்படி டெப்த்தாக இருக்கும்ன்றதை பார்க்குறதுக்காக பேஜஸ் அண்ட் ரீசனிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு 12 months கோர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா there is 1 month, 3 months, 6 months எல்லாமே இருக்குது. there is a 12 month சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த 12 month சப்ஸ்கிரிப்ஷன் is 7,000 rupees. நீங்கள் வந்து என்னோட கோட் SRG10 யூஸ் பண்ணிங்கன்னா you'll get a 10% டிஸ்கவுண்ட். அண்ட் அதுக்கப்புறமா வந்து 10% டிஸ்கவுண்ட்லேயே have to pay 6,300 rupees. அதே இது வந்துட்டு 2 years சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி பண்ணிங்கன்னா that is நீங்கள் வந்து எப்படின்னா இந்த 7,000 rupeeஸோட 1,400 rupees மட்டும், that is 1 month அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். you will get 8,400. அதுலேயும் நீங்கள் வந்து கோட் SRG10 யூஸ் பண்ணிங்கன்னா you will get a 10% டிஸ்கவுண்ட். அப்போ நீங்கள் பே பண்ண வேண்டியது 7,560. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ 1 month, 2 months, 3 months ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஒரு எக்ஸாமும் நாட் டிஎன்பிஎஸ்சி ஒன்லி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி பேங்கிங் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் there is a constant preparations for 12 months and 2 years, that is 24 months. In the preparations இருந்தால் தான் you can get into a job. ஸோ அதனால் don't opt for, என்னோட அட்வைஸ் நான் don't opt for 1 month, 3 months, 6 months, try to opt for 12 months and 24 months. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடுவீங்க if you follow an academy. if you didn't clear, or if you cleared but you have a low scores or medium score நான் அப்டேட் பண்ணணுன்னாலும் இந்த 2 months 2 years course வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெவ்யூ பண்ணிவிட்டு you can use the accessibility very easily. So இதுதான் வந்து strategy. So this is for TNPSC subscription page. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா it is very useful. go for Play Store and get an academy app, learning app. அப்புறம் அதில் போய்ட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் SRG10 யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும், எல்லா கிளாஸஸும், எல்லா குவிசஸ், ப்ரோக்ராம்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ ஐ கேன் யூஸ் இட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் 2. ஸோ நான் ஏற்கனவே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் 1 நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ அதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கெட் இன்டு அ ரிவிஷன் இன்டு இட். அதுக்கப்புறம் நம்ம 2 போகலாம். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் அப்படின்னா என்ன நான் சொன்னேன். renewable energy
நான் ரெனியூபிள் எனர்ஜின்னு 2 எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியாக வந்து ரிசோர்ஸை வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு சோலார் எனர்ஜி இருக்குல்ல, இப்போ எல்லாமே வந்து சோலார் யூஸ் பண்ணுறாங்க. சோலார் அப்சர்வ் பண்ணி ஹீட் அப்சர்வ் பண்ணி வீட்டில் வந்து டிவிக்கோ இல்லை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தேட் இஸ் சோலார் எனர்ஜி, தேட் இஸ் ரெனியூபிள் எனர்ஜி. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அது மாதிரி வாட்டர், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே வந்து ரெனியூபிள் எனர்ஜி. நான் ரெனியூபிள்னால் அந்த கோல், அதுக்கப்புறம் ஃபியூவல்ஸ், பெட்ரோலியம்ஸ், இது எல்லாமே நான் ரெனியூபிள் எனர்ஜி. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட் தராங்கன்னா, நம்ம வேர்ல்டில் வந்து நம்ம வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, வேர்ல்டுன்றது கூட நம்ம இந்தியாவில் வந்து ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது தெர்மல் எனர்ஜி. ரைட், இந்த தெர்மல் எனர்ஜி தான் நம்ம 90% யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் மை அப்ராப்ரேட்டாக 90% யூஸ் பண்ணுறது யூஸ் ஆஃப் கோல். தட் இஸ் கோல் வந்து நமக்கு எல்லாமே தெரியும், இட் இஸ் இன் பிணத்தை எடுத்து அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் நாட் ஒன்லி டிகிரேடேட்டிங் பட் ஆல்சோ CO2 கண்டென்ட் நிறைய கொடுக்கறதுனால அட்மாஸ்பியர் ரொம்ப பொல்யூஷன் ஆகுது. பொல்யூஷன் ஃபேக்டர்ஸ்லேயே மெயினாக வந்து தெர்மல் எனர்ஜி வேணாம் அப்படின்ற விஷயம் வந்ததுனால இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் எனர்ஜிக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் எனர்ஜிக்குள்ளே போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அண்ட் தமிழ்நாடு சிலபஸில் இதை கொடுக்கறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. தமிழ்நாடு இஸ் அ ஹைலி அட்வான்ஸிங் ஏன்னா நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ ஏன்னா தோரியம் அதுக்கப்புறமா யுரேனியம், இது எல்லாமே இந்தியாவில் கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது. கேலஸ் அண்ட் மோனோசைட்ஸ் அண்ட் இதுலலாம். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், இட் இஸ் அ ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் இட் கேன் பி ஈஸிலி ப்ரொடியூட்டட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். தெர்மல் அப்படின்னா நம்ம எனர்ஜியை ஹீட் பண்ணணும், வாட்டர் ஹீட் பண்ணி அதுலேருந்து டர்பைனை ரன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி கிடச்சி வி ஹாவ் யூஸிங் தட் எனர்ஜி. பட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஒரு பம்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லாட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்கும். பட் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பட் சேஃப்டி மெஷர்ஸ் மஸ்ட், அது நம்ம பண்ணனாலே நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் பை நியூக்ளியஸ், ரைட்? ஸோ ப்ரீவியஸாக நான் கிளாஸில் சொன்னேன், திஸ் இஸ் அன் ஆட்டம் அண்ட் இது வந்து நியூக்ளியஸ். இதில் வந்து ப்ரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ முதல்ல ஆட்டம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் வந்து டெமோக்ரட்டஸ் இன் 400 BC அப்படிலாம் சொன்னார். ஆட்டம்னு ஒன்று இருக்குது அன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு. ஆனால் 1806 தான் 1836 வந்து டால்டன் வந்து ஜான் டால்டன் என்ன சொன்னார், ஆட்டம்னு ஒன்று இன்டிஸ்ட்ரக்டபிளாக இருக்குது அப்படின்னு ஃபைனலாக கன்ஃபைன் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறமா எலக்ட்ரான் அப்படின்றவரை கண்டுபிடிச்சவர் வந்து ஜே தாம்சன், அவர் தான் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சார். ஸோ ப்ரோட்டான் அப்படின்றது வந்து தட் இஸ் கோல்ட்ஸ்டீன் அண்ட் ரூதர்ஃபோர்ட். அப்புறமா நியூட்ரான் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் வந்து சார்விக். அண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து நியூக்ளியஸ் டோட்டலாக இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் வந்து ரூதர்ஃபோர்டு. ஓகே, ஸோ எங்கள் கோல்ட்ஸ்டீன் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு ப்ரோட்டான் அப்படின்னு பேர் வச்சது யாருன்னா, பேர் வச்சது வந்துட்டு கோல்ட்ஸ்டீன் அப்படின்றத பேர் வச்சது வந்து இவர் ரூதர்ஃபோர்டு. ஸோ இந்த இது வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி, நான் ஏர்லியராகவே சொன்னேன். ஸோ ரூதர்ஃபோர்ட்னா என்ன பண்ணார், ஜே தாம்சன் என்ன பண்ணார், 400 பீஸில் யார் சொன்னால் 1803 ஜான் டால்டன் என்ன சொன்னார், சார்விக் என்ன, ரூதர்ஃபோர்ட் என்ன, கோல்ட்ஸ்டீன் என்ன பண்ணார். இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபைன் பண்ணி நியூக்ளியஸ் பற்றி படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஸோ நியூட்ரான்ஸ் பற்றி படித்ததுக்கு எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்ஸ் பற்றி படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம யுரேனியத்துக்கு வரோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு 1898 வந்துட்டு 1896 வந்து யார் அப்படின்னா நம்ம யுரேனியம் யார் ஃபைண்ட் பண்ணால் ஹென்ரி பெக்கோரல் அப்படின்றவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். அண்ட் அதே இது வந்துட்டு 1898 மேடம் கியூரி அண்ட் பைரி கியூரி. ஓகே, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, யுரேனியம் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சார். அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து எரோட் ஆயிருந்துச்சு யுரேனியம். ஸோ அது ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி இதை எலிமிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போன கிளாஸில் சொன்னேன். அது மாதிரி மேடம் கியூரி, பைரி கியூரி 1898 என்ன பண்ணாங்க, அதே இது வந்து ஒரு பிளாக் பித் ஒன்று வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது இட் இஸ் ஆல்சோ ரேடியேட்டிங் ரேடியோ ஆக்டிவிட்டி. அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா ரேடியம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுக்கு தான் அவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. அண்ட் இது ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டின்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ தேர் இஸ் அ ஆட்டம், அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது.
இது வந்து ஸ்டேபிளான நியூக்ளியஸாக இல்லை. ஸோ இது அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா, இது சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு வெளியிடுது. இந்த ரேடியேஷன்ஸ் தான் அந்த எரோடிங் நேச்சர்ஸ்க்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இந்த பேரண்ட் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நேச்சுரலாக ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்னா எந்த எலிமெண்ட் வந்து அந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமாவை வெளியிடுதோ, தன் நியூக்ளியஸை தானே டிஸ்இன்டகிரேட் பண்ணிக்கிட்டு எது ஆட்டோமேட்டிக்காக வெளியிடுதோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 வகையாக பிரிக்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியலுக்கு வந்து நான் மெயின் பாயிண்ட் ஒன்று சொன்னேன். இது வந்து மாஸ் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்டாமிக் நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தேன் 83 இருந்தது அப்படின்னா இது வந்து நேச்சுரல். அண்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தென் 83 இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த லெஸ் தென் 83 ரெண்டு தான், ட்ரெட்டாத்தியம் அண்ட் ப்ரோவாத்தியம் அப்படின்னு ஒரு 2 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அந்த 2 எலிமெண்ட் தான் லெஸ் தென் 83 இருக்குது. மற்ற எலிமெண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி எமிட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு கிரேட்டர் தேன் 83 இருக்குது அப்படின்னு ஐ ஃபினிஷ்ட் இட். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி நடக்குதுன்னு நான் சொன்னேன். ஏற்கனவே வந்துட்டு here there is a இது வந்து ஒரு லைட்டர் போரான் ஆட்டம், தட் இஸ் லைட்டர் எலிமெண்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை உள்ள செலுத்துறதுனால இந்த நியூக்ளியஸ் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி இது வந்து என்ன ஆகுதுன்னா 2 வகையான டாட்டர் நியூக்ளியஸை கொடுக்குது. இந்த டாட்டர் நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் அன்ஸ்டேபிள் அண்ட் இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே செலுத்துறதுக்கு பேர் எமிட்டிங் பார்ட்டிகல்ஸ், இதுக்கு பேர் வந்துட்டு எமிட்டட், இது ப்ரொஜெக்டில் இது ப்ரொஜெக்டில், இது எமிட்டட் ப்ரொஜெக்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டும் ஸ்டாண்டர்டான ஒரு நியூக்ளியஸாக டாட்டர் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு போன கிளாஸில் நான் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து இது தான் ஃபார்மேட், ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா என்னென்னு நான் சொன்னேன். ஸோ ஆல்ஃபா அப்படின்னா என்னென்னா திரும்ப சொல்லிடுறேன். ஆல்ஃபா வந்து இட் இஸ் லைக் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். இது 3 தான் நம்மளுக்கு எதுலேருந்து வெளியில் வருது, லைக் இங்கேருந்து. ஸோ இந்த ஆல்ஃபா ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபானா பாசிட்டிவ்லி சார்ஜ் சொன்னேன், பீட்டானா நெகட்டிவ்லி சார்ஜ், இட் இஸ் நியூட்ரல் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு ஆல்ஃபா வந்துட்டு இட் இஸ் 4 நம்பர், இட் இஸ் நெகட்டிவ் நம்பர், இது வந்து நியூட்ரல் நம்பர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து ஆல்ஃபாவுக்கு வந்து ஹையர் அயனைசேஷன் பவர் இருக்கும், இங்கே சம்வாட் லெஸ்ஸர், இது அதுலேயும் லெஸ்ஸர். அந்த அயனைசேஷன் பவர் இருக்கிறதுனால தான் நம்ம இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆல்ஃபா பம்பார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து தட் இஸ் பெனிட்ரேட்டிங் பவர் இஸ் வெரி லெஸ் ஹியர், சம்வாட் மோர் ஹியர், இங்கே இஸ் வெரி ஹை. அதனால தான் காமா ரேஸை நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக யூஸ் பண்ணுறோன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிஃப்ளெக்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். எதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணாலும் இது டிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து மீடியமாக இருக்கும், இங்கே டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஆகவே ஆகாது, டிஃப்ளெக்ஷன் வந்து வெரி வெரி லோவாக இருக்கும். அதனால தான் நம்ம எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் சென்ட் பண்ணாலும் சிக்னல்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து ரீச் ஆகுது. ஸோ this is the difference. And speed வந்து இது 1/10, இது 9/10 of the speed of light, and this is the speed of light. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ்னால தான் நம்ம இந்த 3 க்ரைட்டீரியாஸ்னால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இட் இஸ் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சிக்னல்ஸை கெட் பேக் அண்ட் கெட் த்ரூ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒன்லி ஃபார் பம்பார்ட்மெண்ட்காக ஆல்ஃபா ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் அடுத்த பாயிண்ட் சொன்னேன். ஸோ ஆல்ஃபா டிகே அப்படி ஆகணும் அப்படின்னா அதுக்கு சர்டன்ஸ் க்ரைட்டீரியா இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ ஒரு பேரண்ட் இருக்கணும், ஸோ இப்போ நான் எங்கே சொல்கிறேன், ஒரு பேரண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஆல்ஃபா டிகே எப்படி இருக்கும், பீட்டா டிகே எப்படி இருக்கும், காமா டிகே எப்படி இருக்கும். ஸோ திரும்பியும் லாஸ்ட் பார்ட் ஆஃப் ரிவிஷன்ஸ் இது முடிச்சிட்டோன்னா நம்ம டேரெக்டாக அடுத்த கிளாஸ்க்கு போகலாம். ஸோ பேரண்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு லைக் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 8 இருக்குது.
and atomic number is 4 ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன், ஆல்ஃபா டிகே இருக்கணும்னா மாஸ் நம்பர் வந்து it should be less than the parent nucleus ஓட 4 கம்மியாக இருக்கணும். அப்போ 8 - 4 is 4. ஓகே, இது less than 2 இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அட்டாமிக் நம்பர் இந்த மாதிரி 4 and 2 கிடச்சிதுன்னா, அதாவது மாஸ் நம்பர் 4 அட்டாமிக் நம்பர் 2 இருந்தது, பேரண்ட்டில் மாஸ் நம்பர் 8 அட்டாமிக் நம்பர் 4 இருந்தது, ஆனால் கிடச்சது இப்படி தான் கிடச்சிருக்கு டாட்டர் நியூக்ளியஸ் 2 அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எமிட் ஆனது ஆல்ஃபா ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பீட்டா ரேஸ்க்கு வந்து மாஸ் நம்பர் வந்துட்டு மாஸ் நம்பர் வந்து பீட்டாவுக்கு வந்து இங்கே வந்து லெஸ் தென் சேம் நம்பராக இருக்கணும். இது வந்து கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கணும். தட் இஸ் 3. 4ம் 3யும் கிடச்சிச்சின்னா மாஸ் நம்பர் சேம் 8. தட் இஸ் நாட் ஆல்ஃபாலேருந்து எடுக்கக்கூடாது, பீட்டா அது ஒரிஜினல். ஸோ மாஸ் நம்பர் 8 இது 3 இருந்தது அப்படின்னா அது வந்து பீட்டா. காமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சேம், ரைட்? இங்கே வந்துட்டு மாஸ் நம்பர் வந்துட்டு 8ஆக இருக்கணும், அட்டாமிக் நம்பர் வந்து 4ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னென்னா இது வந்துட்டு ஆல்ஃபா ரேஸாக இருக்க முடியும். ஓகே, காமா ரேஸாக இருக்க முடியும். ஸோ இதை இந்த நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கு எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். இது கேட்டால் யூ ஷுட் நோ டு ஆன்சர். திஸ் இஸ் த திங். ஓகே, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கெட் இன் டு அ சப்ஜெக்ட் தட் நியூக்ளியர் ஃபிஷன். இவ்வளோ தூரம் பார்த்தோம். நியூக்ளியஸ்னால் என்ன, ஆல்ஃபா ரேஸ்னால் என்ன, பீட்டா ரேஸ்னால் என்ன, காமா ரேஸ்னால் என்ன, இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு in 1939, okay, 1939 German scientist, in 1939 German scientist Otto Hahn and F. Stresemann discovered that when a uranium nucleus is bombarded with a neutron, it breaks into smaller nuclei. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆர்டிஃபிஷியலில் ஆஃப் கம்பேரபிள் மாஸ் along with the emission of few neutrons and energy. கொஞ்சம் நியூட்ரான்ஸையும் எனர்ஜியும் சேர்த்து என்ன பண்ணும், வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா ஒரு நிமிஷம், ஸோ வந்து 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொன்னார், சர்டன் நியூட்ரன்ஸ் நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணும்போது 2 smaller nuclei of comparable mass along with the emission of neutron and energy. நம்ம ஆர்டிஃபிஷியல் சிமுலேஷன்ஸ் தான். ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே வந்து நம்ம அது பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எஜெக்ட் ஆகிறது 2 நியூக்ளியஸ் இருக்குது ஆஃப் breaks into 2 smaller nuclei of comparable mass along with the emission of few neutrons. இப்போ என்ன ஆகுதுன்னா நியூட்ரான்ஸ் ஒன்று வெளியாகுது. this is the important thing. நியூட்ரான்ஸ் ஒன்று வெளியாகுது with energy. Okay, so the process of breaking of heavier nucleus into 2 smaller nucleus with the release of not amount of energy is called as nuclear fission. So நம்ம நியூக்ளியரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியர் ஃபிஷன் and இன்னொன்று நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன ஆகுது, நியூக்ளியர் ஃபிஷன்லனா நம்ம உடைக்கிறோம், நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம சேர்க்குறோம். ஓகே, இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய நியூக்ளியை துண்டாக உடைக்கிறோம். அதே இது நியூக்ளியர் ஃபியூஷனில் 2 குட்டி நியூக்ளியஸை 2 சின்ன நியூக்ளியஸை எடுத்து ஒன்றா இணைக்கிறோம். இதுதான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் ஹெவியர் நியூக்ளியஸ் இன்டு ஸ்மாலர் நியூக்ளியை வித் த ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் energy with a few neutrons, that is called as nuclear fission. So nuclear fission க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம் என்ன அப்படின்னா எலிமெண்ட் U-235. இந்த ஆவரேஜ் எனர்ஜி இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, இங்கே நம்ம ஆவரேஜ் எனர்ஜி எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னா ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் இல்லையா, சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. அந்த ஆவரேஜ் எனர்ஜி இஸ் 3.2 × 10⁻⁻11 ஜூல். இந்த அளவு ரிலீஸ் ஆகுது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் ஃபிஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, நியூக்ளியர் ஃபியூஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான். ஓகே, இதில் என்னென்னா நியூக்ளியர் ஃபிஷன் வந்து uranium-233 இருக்குது, இங்கே வந்து நியூட்ரான்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ஒரு எனர்ஜியை நியூட்ரான்ஸ் அப்படின்னா லைக் நம்ம அங்கே ஆல்ஃபா பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே நியூட்ரான்ஸை பம்பார்ட் பண்ணுறோம். ஸோ
the thing. ஸோ இங்கே நியூட்ரான்ஸ் எழுதுகிறோம். ஸோ செலுத்தும் போது இது என்ன ஆகுதுன்னா லைட்டர் எலிமெண்ட்டாக பெரிய நியூக்ளியஸ் வந்து லைட்டர் எலிமெண்ட்டாக உடையுது. அப்போது அது கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா எனர்ஜி, இந்த எனர்ஜி தான் இப்படி போகுது. அண்ட் இங்கே வந்து இன்னொன்று கிடைக்குது, தட் இஸ் நியூட்ரானே வெளியிடுது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். இது நாட் ஒன்லி லைட்டர் எலிமெண்ட்ஸை மட்டும் வெளியில் அனுப்பலை, நியூட்ரான்ஸையும் சேர்த்து வெளியில் அனுப்புது. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபர்தராக தட் இஸ் வாட் இஸ் கெமிக்கல் செயின், வாட் இஸ் continuous and controlled chain and uncontrolled chain அப்படின்னா என்னென்னு நான் சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. A fissionable material undergoes the fission and sustain a manner when it is absorbed neutron. இதுதான் நான் அதை செயினில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூட்ரானை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டினியூஸான இந்த நியூட்ரான் இப்போ வந்து ஒரு நியூட்ரானை செலுத்துகிறோம். அப்போ 2 லைட்டர் எலிமெண்ட்ஸ் கிடைக்குது. லைட்டர் எலிமெண்ட்ஸ் மட்டும் கிடச்சிச்சின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், திரும்பி இந்த இதுக்கு ஒரு நம்ம ஒரு இந்த மேலே இருக்குல்ல இந்த லைட்டர் எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு நியூட்ரானும் இந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு நியூட்ரானும் செலுத்தினா திரும்பி இது வந்து திரும்பி டீக்ரேட் ஆகும். ரைட், திரும்பி இது என்ன ஆகும், இங்கே 2 டீக்ரேட் ஆகும், இங்கே 2 டீக்ரேட் ஆகும். ஆனால் இங்கே ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா இங்கே இருக்கிற நியூட்ரான்ஸும் இங்கே ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த நியூட்ரான்ஸ் என்ன பண்ணுது, இதுவே இதோட சேர்ந்துக்கும். there is a no need for external applications of any neutrons. இதுவே இதோட ஜாயின் ஆகிக்கும். ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்காது நம்மளுக்கு. ஸோ இந்த கண்டினியூட்டி வந்து லைட்டர் எலிமெண்ட்டோட நியூட்ரான் வர்றதுனால திரும்பி அதோட சேர்ந்து திரும்பி அது வந்து நியூட்ரான் லைட்டர் எலிமெண்ட் கொடுக்கும். திரும்பி அந்த நியூட்ரான் இப்படி இட் ஃபார்ம்ஸ் எ கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷன். நான் கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷனில் அதை நான் சொல்கிறேன். Okay, so when the fissionable material is an radioactive element which undergoes a sustained manner, it absorbs neutron அப்படின்னு சொல்கிறோம். It is termed as fissionable material. அந்த மெட்டீரியல் எந்த வந்து கண்டினியூஸாக போதோ அதுக்கு பேர் தான் fissionable materials. நம்ம எக்ஸாம்பிள் நான் U23 சொன்னேன், ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணுறோம். ப்ளூட்டோனியத்துலேயே வந்துட்டு நம்ம 2 யூஸ் பண்ணுறோம், லைக் Pu-239 and Pu-241 இப்படி யூஸ் பண்ணுறோம். All the isotopes of uranium do not undergo nuclear fission, right guys, when they absorb neutrons. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐசோடோப் யுரேனியமோட ஐசோடோப் எல்லாம் யுரேனியமோட ஐசோடோப்ஸ் எல்லாமே வந்து it will not get into nuclear fission when they absorb neutron. அந்த நியூட்ரானை நீ உள்ளே செலுத்தின உடனே எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்காது. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் எல்லாமே வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல் கிடையாது. கொஸ்டின் இப்படி தான், ஆல் த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஆர் அண்டர்கோஸ் ஃபிஷனபிள் அப்படின்னா இல்லை. ஆல் த ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியம்ஸ் ஆர் நாட் அண்டர்கோயிங் ஆஃப் ஃபிஷன்ஸ் பிகாஸ் சர்டன் இது போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கன்னா நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 99.28%. அது வந்து எப்படி எழுதுகிறோம், 19 வந்து 92 யுரேனியம் 238 எழுதுகிறோம். அண்ட் 0.72% ஆஃப் 92 யுரேனியம் 235. இதுதான் யுரேனியத்தோட நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா ஆஃப் திஸ் 238 does not undergo fission. இதில் எது ஃபிஷன் அண்டர்கோ ஆகாதுன்னா இது ஃபிஷன் அண்டர்கோ ஆகாது, வேரஸ் இது அண்டர்கோஸ் ஃபிஷன். இந்த ஃபிஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். இதுதான் நம்ம ப்ராசஸரில் யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜியை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஹென்ஸ் U-235 இஸ் அ ஃபிஷனபிள் மெட்டீரியல் அண்ட் U-23 இஸ் நாட் அ ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் நம்ம கொஷின் வந்து ஆல் த ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியம் ஆர் அண்டர்கோஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து சர்டன் இது அண்டர்கோ ஆகும், சர்டன் இது அண்டர்கோ ஆகாது. ஓகேவா, சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது fertile material. There are some radioactive which cannot converted into fissionable material. அதுக்கு பேர் fertile material. ஸோ அது என்னென்ன அப்படின்னா uranium 238, thorium 232 and plutonium 240. ஸோ திஸ் இஸ் த திங். அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. fertile items என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா it will be very useful for us. So uranium 238, thorium 232 and plutonium 240 is a fertile material which can be converted into fissionable material. அதுதான் fertile. Cannot be converted அப்படின்னா it is a non-fissile material அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எதெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியுமோ which can be converted into fissionable material அப்படின்றதுனா that is fertile material. சாரி, நான் இல்லையா தப்பாக சொல்லிட்டேன். கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் fertile material. Okay, next chain reaction. ஸோ இப்போ நான் ஏர்லியராக சொன்னது தான். ஸோ செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா யுரேனியம் நியூக்ளியஸ் நான் சொன்னேன்
U-238 வந்து போகாது, யுரேனியம் 235 போகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து இந்த யுரேனியம் 235-ஐ பம்பார்டட் வித் நியூட்ரான்ஸோட நீங்கள் பம்பார்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஃபிஷன் ஆகும். ஃபிஷனாக நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 2 லைட்டர் எலிமெண்ட்ஸ் திரும்பி வரும் நியூட்ரான்ஸ். ஸோ இது வந்து கிடைக்குது. ஓகே, இதான் செயின் ரியாக்ஷன். These 3 neutrons in turn can cause the fission in 3 other uranium nuclei present in the sample, thus producing 9 neutrons. இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஒரு 3 நியூட்ரான்ஸ் வெளியில் வருது அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்க, வித் ப்ரொடியூசிங் 3 நியூட்ரான்ஸ். இது வந்து 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே ஒரு நியூட்ரான், இங்கே ஒரு நியூட்ரான்ஸ். ஓகே, ஸோ 3 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த 3 நியூட்ரான்ஸும் டர்ன் இன் கேன் காஸ் ஃபிஷன் இன் அதர் 3 அதர் யுரேனியம் நியூக்ளியே. 3 ஒரு நியூக்ளியை, இந்த நியூக்ளியோட இன்னொரு இதோட சேர்ந்த போது டஸ் ப்ரொடியூசிங் 9 நியூட்ரான்ஸ். திரும்பி இது வந்து இது 3 9 neutrons and so on. A chain reaction is a self-propagating process in which the number of neutrons goes on multiplying rapidly, almost in a geographical procession. எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னா ஜியாகிரபிக்கல் மாடலில் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. ஸோ நான் செயின் ரியாக்ஷன்ஸில் காமிக்கிறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இப்போ வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் செயின் ரியாக்ஷன்ஸ். ஸோ எனக்கு சொன்ன மாதிரி தான் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். இது வந்து எலிமெண்ட். ஸோ இதில் வந்து நியூட்ரான்ஸ் எழுத்துறோம். இந்த நியூட்ரான்ஸ் எழுத்தும் போது இது என்ன ஆகுதுன்னா 3 இதாக ஸ்ப்ளிட் ஆகுது. 3ஆக ஸ்ப்ளிட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து எலிமெண்ட் எலிமெண்ட் எலிமெண்ட். இங்கே வந்து நியூட்ரான்ஸ், இங்கே ஒரு நியூட்ரான், இங்கே ஒரு நியூட்ரான். ஸோ இது வந்து இதோடையும் இது வந்து இதோடையும் இது இதோடையும் இணையுது. ஸோ இப்போது இது 1 2 3, இது 1 2 3, இது 1 2 3. ஸோ இது திரும்பி 3 3 3 போது 9 இதுதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த செயின் ரியாக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் the number of neutrons released is maintained to be 1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நியூட்ரான்ஸை வந்து நம்ம 1லே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நியூட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணணும், 1லே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே ஒரு நியூட்ரான் வருது, இங்கே ஒரு நியூட்ரான் வருது, இங்கே ஒரு நியூட்ரான் வருது. என்ன பண்ணணும்னா இந்த 2 நியூட்ரானையும் சக் பண்ணி எடுத்துடணும். இந்த ஒரு நியூட்ரானை மட்டும் வச்சுக்கணும். அப்போ இங்கே ஒரு எலிமெண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு நியூட்ரான் இந்த எலிமெண்ட்டோட ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும், ஒரு நியூட்ரான் ஒரு எலிமெண்ட். திரும்பி 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா 2 நியூட்ரானை சக் பண்ணிவிட்டு 1 மட்டும் அலோவ் பண்ணும். இப்படியே நீங்கள் சக் பண்ணி அலோவ் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ஸ். ஓகே, in the control chain reaction the number of neutrons released is maintained to be 1. தான் சொன்னேன், 1லே மெயின்டைன் பண்ணிக்கணும். This is achieved by observing the extra neutrons with a neutron observer. எதை வச்சு சக் பண்ணி எடுப்போம்னா நியூட்ரான் அப்சர்வர் வச்சு சக் பண்ணி எடுக்கும். leaving only one neutron to produce further fission. ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் விட்டுட்டு further fissionக்கு அலோவ் பண்ணும். thus the reaction is sustainable in a controlled manner. அப்போ இது என்ன இருக்கும், கண்ட்ரோல் மேனரில் இருக்கும். the energy released due to the control chain reaction can be utilized for constructive purpose. ஸோ இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்காக. Control chain reaction is used in the nuclear reactor to produce energy in a sustainable and controlled manner. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னதான். இங்கே பாருங்கள், இங்கே இனிஷியல் நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த நியூட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது, இங்கே ஒரு அப்சர்வ் நியூட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எலிமெண்ட்டை கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்னது, திரும்ப அந்த நியூட்ரான்ஸ் என்ன பண்ணுது, திரும்பி ஒரு லைட்டர் எலிமெண்ட்டோடு சேருது. இது வந்து இன்னொரு லைட்டர் எலிமெண்ட்டோடு சேரணும், ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்சர்வ் பண்ணிட்டோம். அப்போ அது சேராது. ஸோ அப்போ இந்த நியூக்ளியஸோடு சேர்ந்து திரும்பி இது என்ன கொடுக்குது,
சேர்ந்து இங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது. ஆனால் இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த அப்சார்ப்ஷனை வந்து நம்ம இழுத்துட்டோம். ஸோ அப்போது இது வந்து திரும்பி ஒன்றோட ஒரு இதோட சேர்ந்து இது ஒரு இது கொடுக்கும். ஓகே, அப்போ இன்னொன்று வரும், அதை நம்ம அப்சார்ப் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ஸ் ஒரு யுரேனியம் நியூக்ளியோட ரெப்ளிகேட்டிவாக ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதே இது வந்து அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா, இந்த அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ஸ் the number of neurons multiplies indefinitely and causes fission in a large amount of fertile materials. Okay, large amount of fissile materials கொடுக்கும். Okay, this result in the release of huge amount of energy within a fraction of a second. ஒரு fraction of second குள்ள உங்களுக்கு நிறைய amount of energy release ஆயிரும். This kind of chain reaction is used in atom bomb. So உங்களுக்கு questions எப்படி கேட்பாங்கன்னா, nuclear fission was highly used in எங்க? Nuclear fission is highly used in atom bomb, hydrogen bomb, இல்லை வேறு ஏதாவது கேட்பாங்க. So it is highly used in atom bomb to produce the explosions. Okay, next வந்துட்டு, so this is the thing. இப்போ இங்கே வந்துட்டு அதே தான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டாக பிரியுது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இந்த நியூட்ரான் இங்கே ஒரு நியூட்ரான் சேர்ந்துருது, இங்கே ஒரு நியூட்ரான் சேருது. அப்போ அது அடுத்து வந்து பாஸ் ஆகி இது 2ஆக டிவைட் ஆகுது, அது 4ஆக டிவைட் ஆகுது, திரும்பி வந்துட்டு அது வந்து 9ஆக டிவைட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த செயின் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் மாஸ் பார்க்க போகிறோம். கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்னென்னா, during a nuclear fission process about 2 to 3 neutrons are released. ஆமாம் தானே, நான் சொன்னேன் இல்லையா, 2 to 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். பட் all these neutrons may not be available to produce further fission. ஆனால் எல்லா நியூட்ரான்ஸும் வந்து ஃபர்தர் ஃபிஷனுக்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது. Some of them escape from the system which is termed as leakage of neutrons, and some may be absorbed by non-fissionable materials present in the system. எப்படி லீக்கேஜஸ் நடக்குதுன்னா ரெண்டு வகையாக. ஒன்று வந்து நியூட்ரான்ஸ் லாஸ் ஆகிறது, லீக்கேஜாக லாஸ் ஆகுது. இன்னொன்று வந்து என்னென்னா நான் ஃபிஷனபிள். நம்ம சொன்னோம் இல்லையா, யுரேனியம் வந்து 238 இஸ் அ நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க, ஃபிஷனுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த நியூட்ரான்ஸ் கூட சேரும்போது அது வேல்யூ இல்லாமல் போயிடுது. திஸ் டூ ஃபேக்டர்ஸ் லிஸ்ட் த லாட்ஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் தான் நியூட்ரான்ஸ் லாஸ் ஆகிறதுக்கு காரணம். To sustain the chain reaction நீங்கள் வச்சுக்கணுன்னா, the production of neutron due to the fission must be more than the rate of its loss. ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக வச்சுக்கணுன்னா என்ன சொல்கிறாங்க, the production of neutrons, நியூட்ரான்ஸோட ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, must be more than the rate of loss. எப்பவுமே அது தானே, ப்ரொடக்ஷன் எப்பவுமே கூட இருக்கணும் லாஸோட, இல்லைனா நம்மளுக்கு ட்ராபேக் தான், நம்மளுக்கு லாஸ் தான் அக்வயர் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் லாஸோட நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் நிறையா இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்டினியூஸாக அந்த செயின் ரியாக்ஷன்ஸ் நடத்தி 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 நம்மளுக்கு தேவையான எனர்ஜிஸை கெட் அவுட் பண்ண முடியும். But this can be achieved only when the size of the fissionable material is equal to the certain optimum value. அது நீங்கள் எப்படி அப்டைன் பண்ண முடியும்னா, the size of fissionable materialோட சைஸ்னு என்னது, ஒரு மாஸ், யுரேனியம் எடுக்கிறீங்க, தோரியம் ஆர் சம்திங், இது வந்து ஈக்குவல் டு ஆப்டிமல் வேல்யூ. The minimum mass of fissile material necessary to sustain the chain reaction is known as critical mass. அந்த மாஸ் இவ்வளோ மாஸ் தான் அது இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் மாஸ். யுரேனியம் இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோத்துக்குள்ளே இருந்தால் தான் லாஸ் ஆகாமல் அது கண்டினியூஸாக ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் ஆக முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா கிரிட்டிக்கல் மாஸ். ஓகே, ஸோ இந்த கிரிட்டிக்கல் மாஸை வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் அப்போ த நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த பிஸ்டம். அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, ஒரு மாஸ் இருக்கணும், அந்த மாஸை கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு எப்படி சொல்கிறோன்னா, நம்மளோட செயின் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஃபிஷன் ரியாக்ஷன்ஸில் இருந்து என்ன ஆகக்கூடாது, அது வந்து லாஸில் போகக்கூடாது, லீக்கேஜில் போகக்கூடாது, அது வந்து நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸில் போயிட்டாலும் இங்கே ஃபிஷனபிள் மெட்டீரியலோட ஜாயின் ஆகிற நியூட்ரான்ஸ் வந்து என்றைக்குமே நிறையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் மாஸ். இப்போ நீங்கள் எடுக்கிறது வந்து அந்த கிரிட்டிக்கல் மாஸ் லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ளோவேஷன்ஸ் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல். அது வந்து டென்சிட்டியில் சைஸை வச்சு தான் அது டிபெண்ட் ஆகிருக்கும். இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் லெஸ் தேன் த கிரிட்டிக்கல் மாஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப் கிரிட்டிக்கல். அதோட மோராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர் கிரிட்டிக்கல். ஸோ லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர்
ஸோ இது கொஷின் கேட்பாங்க. ஸோ கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னென்னு கொஷின் கேட்கலாம். லெஸ்ஸாக இருந்தால் சப் கிரிட்டிக்கலாக சூப்பர் கிரிட்டிக்கலாக, மோராக இருந்துச்சுன்னா வந்து சப் கிரிட்டிக்கலாக சூப்பர் கிரிட்டிக்கலாக அப்படின்ற கொஷின்ஸ் வரும். அதுக்கு ஆன்சர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஆட்டம் பாம். இந்த ஆட்டம் பாம் நான் ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியர் fission. Okay, the atom bomb is based on the principle of uncontrolled chain reaction. அதனால தான் இது டிஸ்ட்ரக்டிவ்க்கு யூஸ் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ் தான், பட் ஆட்டம் பாம் வந்து uncontrolled chain reactionsனால இது டிஸ்ட்ரக்டிவ் பர்பஸ், right? So in uncontrolled chain reaction, the number of neutrons and the number of fission reaction multiply almost in a geometrical. What is geometrical process? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, geometrical process arithmetic process ரெண்டு இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக படிச்சிருப்போம். arithmetic process additionally values increase ஆகிட்டு போய்ட்டு 1 prima plus 2 3 3 plus 2 5 5 plus 2 7. This is arithmetic process. 1 into 2 2 2 into 2 4 4 into 2 8 8 into 2 16. இது வந்து geometrical progression. Okay, so நம்மளோட ப்ராசஸ் வந்து இங்கே ஜாமெட்ரிக்கலாக தான் போயிட்டுருக்கோம் நியூக்ளியர் ஃபிஷனுக்கு. திஸ் ரிலீசஸ் a huge amount of energy in a very small time interval and leads to explosion. ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் டைம்லே, ஸ்மால் நம்பர் ஆஃப் இன்டர்வல் டைம்லே நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா வெரி லார்ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் ஆட்டம் பாம் இஸ் அ வெரி வெரி critical one. And atom bomb consists, atom bomb ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இது consist of a piece of fissile material. நான் இருக்குன்னு சொன்ன fissile material tricuranium thorium whose mass is subcritical. This is the important. subcriticalனா எப்படி இருக்கு, critical mass ஓட லோவராக இருக்கும். சூப்பர் கிரிட்டிக்கல்னா தான் critical mass ஓட என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகே, subcritical. This piece has a cylindrical void. இந்த piece வந்து cylindrical voidல இருக்கு, and it has a cylindrical fission material which can fit into this void, and its mass is also subcritical. இந்த cylindrical fissionல fit into the void. ஸோ வந்து ஹாலோ யுரேனியம் புல்லட் இருக்கு, cylindrical target gun barrel இருக்கு. just example that. ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, it can fit into the void and it has a mass is also subcritical. When the bomb has to explode, bomb explode பண்ணோன்னா, the cylinder is injected into the void using a conventional explosive வழியாக inject பண்ணிடுவாங்க. Now the two pieces of fissile material join to form a supercritical mass which lead to explosion. ஓகே, இந்த இது வந்து ரெண்டு சேரும்போது சப்கிரிட்டிக்கலாக இருக்கிறது சூப்பர் கிரிட்டிக்கலாக மாறி என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த திங். இந்த வயார்டில் வந்து சேர்ந்து it will exploded, and during this explosion நம்மளுக்கு தெரியும் tremendous amount of energy in the form of heat, light and radiation is released, right? நம்மளுக்கு வந்து explosion, bomb explosion அப்போ not only heat மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது, நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், லைட் ப்ரொடியூஸ் ஆகும், ரேடியேஷன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். A region of high temperature and pressure is formed in the fraction of second with hazardous like gamma rays which adversely affect the living creatures. அது வந்து நார்மலாக என்னென்னா ஹியூமன் பீயிங்கோட இந்த செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். செல்ஸ் அஃபெக்ட் பண்ணி ஜென்ரேஷன் வைஸில் தே வில் லீட் டு அ duplicating of their cells. This type of atom bomb was exploded in 1945 at Hiroshima and Nagasaki in Japan during the World War II. ஸோ இந்த பாம் தான் வந்துட்டு ஆட்டம் பாம் தான் ஹிரோஷிமா நாகசாகி எப்போ போட்டாங்க, 1945 வேர்ல்ட் வார் 2 இது ஹேப்பன் ஆச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஆட்டம், அதுக்கு நம்ம நியூட்ரான்ஸ் செலுத்தணும், வெளியில் வர்றது 2 3 ஆட்டம் வித் அட் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஒன்று வெளியில் வருது. இது வந்து ஒரு லைட்டர் எலிமெண்ட்டை, ஒரு பிக்கர் எலிமெண்ட்டை பிரேக்கர் இன்ட்டு 2 லைட்டர் எலிமெண்ட், ரைட்? ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷன் பேரில் தெரியுது ஃபியூஸ் ஆகுது. ஓகே, when 2 lighter nuclei combine to form a heavier nucleus. ஓகே, இதுதான் பேர் நியூக்ளியர் ஃபியூஷன். 2 லைட்டரான நியூக்ளியரை எடுத்துக்கிட்டு அதை நம்ம பெரிய நியூக்ளியஸாக மாற்றுறோம். The process in which the 2 lighter nuclei combine to form a heavier nucleus is known as nuclear fusion. அதே தான். ஓகே, ஸோ இது என்னென்னா H1 2 represent the isotope of hydrogen is known as deuterium.
இந்த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல 3.2 இன்ட்டு 10⁻⁻11. இங்கே இது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னா 3.84 இன்ட்டு 10⁻⁻12 ஜூல் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் யூ ஹேவ் டு மேக்கப். நியூக்ளியர் ஃபிஷன் இது, நியூக்ளியர் ஃபியூஷன் இது. ஓகே, ஸோ இது வந்து ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் தான் இதுக்கு நம்ம ஃபியூவல்ஸாக யூஸ் பண்ணுவோம். the mass of daughter nucleus formed during the reaction is lesser than the sum of the masses of the two parent nuclei. ஓகே, இந்த டாட்டர் நியூக்ளியர் வந்து பேரண்ட் நியூக்ளியோட மாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷனோடது. ஸோ ஃபியூஷன் அப்படின்றது இது. இங்கே என்னென்ன டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்ரியம் யூஸ் பண்ணுறோம். அதை ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுறோம். அப்போ அதை கிடைக்கிறது வந்து ஹீலியம் கிடைக்குது, நியூட்ரான் கிடைக்குது, ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஓகே, இது வந்து அவுட்டரிங் கிடைக்கிற பார்ட்டிகல்ஸ். ஸோ the difference in the mass is known as mass defect அப்படின்னு சொல்கிறோம். the mass is converted into energy according to mass energy. ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா is equal to mc² யூஸ் பண்ணி தான் இது நம்ம பண்ணுறோம். இந்த கான்செப்ட் ஐன்ஸ்டீன் எப்போ சொன்னார்னா 1905 நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் the velocity of light is 3 × 10⁸ அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏற்கனவே நான் என்ன பார்த்தேன், ஒரு சாதாரண ஒரு ஐட்டமை ஒரு இதை அப்ளை பண்ணி ரெண்டாக பிரிக்கிறோம். ஆனால் ஒரு ரெண்டு நியூக்ளியஸை ஒன்றா சேர்த்து நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணுறோன்னு சொல்கிறோம். வெதர் we can join the two nucleus easier, இந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஈஸியாக பக்கத்தில் கொண்டு போனால் வெதர் இட் இஸ் லிங்க்ட் ஆர் இட் அண்ட் ஈஸிலி அட்ராக்டட் வித் ஈச் அதர் முடியாது இல்லையா. தேர் ஷுட் பி அ condition necessary for the fusion of these two nucleus, right? So the nuclear fusion is possible only at a high temperature of 10⁻⁷ to 10⁻⁹. இது என்னைக்குமே மைண்டாக இருக்கும், டோன்ட் ஃபர்கெட் இட். இது 10⁻⁷லேருந்து 10⁻⁹ வரைக்கும் இருக்கணும். அண்ட் ஹை ப்ரெஷர் டு புஷ் த ஹைட்ரஜன் நியூக்ளியர் க்ளோசர் டு ஃபியூ வித் ஈச் அதர். நம்ம இதில் வந்து ஹைட்ரஜன் தான், டீட்ரியம், டெட்ரியம், அப்புறமா இந்த மாதிரி ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜனோட பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் எப்படி இருக்கணும்னா இது ரெண்டும் கம்பைன் பண்ணுற அளவுக்கு அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா இதோட பாண்டேஜ் வந்து பிரேக் ஆகணும். அவுட்டர் பாண்டேஜ் ரெண்டுக்குமே பிரேக் ஆகி இட் ஹேஸ் டு மிங்கிள் வித் திஸ் டூ. அதுக்கு நம்ம ஹை டெம்பரேச்சர் 10⁻⁷ to 10⁻⁹ அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெல்லார் எனர்ஜி. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நியூக்ளியர் ஃபிஷன், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இது வச்சு நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணுறோம், ஆட்டம் பாம் மேக் பண்ணுறோம், ரைட்? அது மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டெல்லார் எனர்ஜி, அந்த பிரின்சிபலில் அது ஒர்க் ஆகுது. ஓகே, லைக் அ ஸ்டார் எமிட் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த லைட் அண்ட் ஹீட். நான் ஏற்கனவே வந்து யூனிவர்ஸ் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் லைக் சன்னோட லேயர் வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயர் நம்ம எர்த் மாதிரியே இருக்கும். ஓகே, இது இன்னர்னு சொல்லலாம், இது வந்து அவுட்டர் அட்மாஸ்பியர் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து 3 இருக்குது. இது வந்து கோரு, இது ரேடியேட்டிவ், இது கண்டக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த இன்னர் லேயரையும் அண்ட் அவுட்டர் லேயரும் பிரிக்கிறதுக்கு பேர் ஃபோட்டோஸ்பியர் சொல்லுவோம். அந்த ஃபோட்டோஸ்பியர் தான் நம்ம விசிபிள் பண்ணுறது. அப்புறம் இங்கே கொரோனா ரேடியேஷன் ஜோன்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்பியர் தான் நம்ம பார்க்குறது. அண்ட் இதுக்கப்புறம் தான் சோலார் விண்ட் வந்து அக்வயர் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர் அப்படின்ற இடத்துல தேர் இஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சன்னோட கோர் வந்து 97% is made up of hydrogen and helium, and its temperature is 15 million degrees Celsius அப்படின்னு சொல்லுவோம். 15 billion degrees Celsius. இவ்வளோ பில்லியன் டிகிரி செல்சியஸில் இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியை வெளியே இது பண்ணுது. தட் இஸ் த திங் விச் இஸ் ஹேப்பன்ட் இன் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ நான் சொன்னேன் இதுலேயும் ஒரு ஹைட்ரஜன் தான், அதுலேயும் ஒரு ஹைட்ரஜன் தான் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன். இங்கே வந்து 10⁻⁷ to 10⁻⁹ இருக்கணும்னு சொன்னோம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக 15 பில்லியன் டிகிரி, பிகாஸ் இட் இஸ் அ சன், ரைட்? இட் ஹாஸ் டு கிவ் த லைட் டு ஆல் த வேர்ல்டு.
ஆல் ஓவர் த பிளானட் எல்லாத்துக்குமே இதான் லைட் கொடுக்குது ஓரளவு அந்த சோலார் சிஸ்டமில் இருக்க எல்லாத்துக்கும். ஸோ அதோட டெம்பரேச்சர் 15 பில்லியன் டிகிரி இருக்கும். ஸோ அந்த பில்லியன் டிகிரியில் அந்த ஹைட்ரஜனும் ஹீலியம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இட் ரிலீசஸ் ஹீட் எனர்ஜி அண்ட் லைட் எனர்ஜி டு த அவுட்டர் பார்ட். அதை தான் நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் த ஸ்டெல்லார் எனர்ஜி. இப்போ புரியுதா? ஸோ த ஸ்டார் இஸ் லைக் அவர் சன் emits a large amount of energy in the form of light and heat. This energy is termed as stellar energy. இது வந்து ஸ்டாருக்கு சன்னுக்கு மட்டும் இல்லை, ஸ்டாருக்கும் எல்லாத்துக்குமே. The star contain a large amount of hydrogen. சொன்னேன் ஹைட்ரஜன் தான் பேஸ். ஸோ இங்கே மேக்ஸிமம் ஃபியூவலாக யூஸ் ஆகிறது ஹைட்ரஜன் தான். The surface temperature of the star is very high, நான் சொன்னேன் இல்லையா, which is sufficient for the induced fusion of the hydrogen nuclei. ஸோ ஸ்டெல்லார் எனர்ஜியில் இதுதான் ஹேப்பனிங் ஆகுது. இதுக்கப்புறமா வந்து fusion reaction takes place in the core of the sun, as already I told you, and star resulted in an enormous amount of energy. The nuclear fusion or thermonuclear. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். What is the other name for nuclear fusion? That is thermonuclear reaction. Is the source of light and heat energy in the sun and other stars. So இதுதான் வந்து வெளியில் வரதுக்கான காரணம். ஸோ ஹைட்ரஜன் பாம். ஸோ ஹைட்ரஜன் பாம் நல்லா நினச்சிக்கோங்க. நியூக்ளியர் fission அப்படின்னா it is atomic bomb. Nuclear fusion hydrogen bomb. Okay, so hydrogen bomb. So இது வந்து மாற்றி கூட கேட்கலாம். You have to answer correct. Fission atomic, fusion hydrogen bomb. Hydrogen bomb is based on the principle of nuclear fusion. Hydrogen bomb is always designed to have an inbuilt atom bomb which create a high temperature and pressure required for fusion. So fusion நடக்கணும்னாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்கணும், ஒரு ஹை டெம்பரேச்சர் அவைலபிலிட்டியாக இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். The fusion takes place in the hydrogen core நடக்கும் and led to the release of very large amount of energy in an uncontrolled manner. The energy released in the hydrogen bomb is much higher than the energy released in the atom bomb. இதுவும் important. ஹைட்ரஜன் எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதோட ஆட்டம் பாம்பில் நிறைய ரிலீஸ் ஆகும். ஹைட்ரஜன் பாம்பில் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் தென் ஆட்டம் பாம். அதனால தான் எப்பவுமே நியூக்ளியர் ஃபிஷனை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் அதில் அட்டாச் பண்ணல, பட் அதை எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். மினிட். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஃபிஷன் அப்படின்னா என்ன? ரெண்டு ஒரே ஒரு heavier element or big element is break it into lighter elements. This is the first difference, right? Second point, inga first point, இது வந்து lighter element was combined to form a bigger element, okay, by means of applying certain degree of temperatures. இதுதான் first point. Fissionல heavy is break into lighter element. Here lighter element is combined to form a bigger element. Second thing about temperature, it takes place in room temperature, correct? இது room temperature நடக்கும். But here the temperature should be 10 to the power of 7 to 10 to the power of 9. இதை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது என்ன ஆகும், ஒர்க் ஆகும் ஃபியூஷனில். ஸோ தேர்ட் பாயிண்ட், it is a constructive purpose. It is used for destructive purpose. Okay. இங்கே கோர் வந்துட்டு லைக் யுரேனியம், தோரியம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஹைட்ரஜன் பேஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி அந்த மாதிரி எனர்ஜிஸில் யூஸ் பண்ணுவோம். மேன்மேட், mainly man-made, but it is also natural made.
நம்ம bombardment பண்ணாதான் அது நடக்கும். இது வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியர் ஃபிஷன். நீங்கள் இதை படித்தாலே யூ கேன் ரைட் இட். நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு 6 பாயிண்டாக சேர்த்துக்கலாம். இட் இஸ் an atom bomb and here it is an hydrogen bomb. That's it. இது வந்து difference between nuclear fission and nuclear fusion. Right. Next வந்து uses of radioactivity. இப்போ radioactivityயோட uses என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் படித்ததே ஃபார் எனர்ஜி கிரியேஷன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரில் ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் அந்த நம்பர் ஞாபகம் இருக்கணும். அடிக்கடி கேட்குற கொஷின் ஐசோடோப்போட நம்பர் கேட்குறாங்க. ஸோ P32 helps to increase the productivity of the crops. Okay, crop-ஓட productivity improve பண்ணுது. The radiation from the radioisotopes can be used to kill the insects and parasites and prevent the waste of agriculture product. Agriculture product ஓட waste எல்லாம் என்ன பண்ணுது, prevent பண்ணி கொடுக்குது. Okay, certain perishable cereals exposed to radio remain fresh beyond the normal life. ஒரு கெட்டு போகிற விஷயம் இருந்ததுன்னா நம்ம ரேடியேஷன் பண்ணோம்னா அது ஈஸியாக கெட்டு போகாமல் பார்க்குது, இன்செக்ட்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்ப்ரோட்டிங் அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் கிராம்ஸ்லேருந்து இது பாதுகாத்து விடும். அதுக்கப்புறம் மெடிசன்ஸில் என்ன பண்ணுறோன்னா 2 விதமாக நம்ம ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று டயக்னோசிஸ் பர்பஸ்க்காக, இன்னொன்று தெரப்பிக்காக. தெரப்பி ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ்ட் அஸ் அ ட்ரேசர் ஃபார் சர்க்குலேட்டரி டிஸார்டர். பிளட் சர்க்குலேஷன்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது சர்க்குலேஷன்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் அதை பார்க்குது. அண்ட் டிஃபெக்ட் ஆஃப் போன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுது. மெட்டபாலிசம் இது பண்ணுது. அண்ட் டு லொக்கேட் டியூமர்ஸ் எங்கேயாவது இருந்தால் அதை லொக்கேட் பண்ணுறதுக்கு டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்ணுது. சம் ஆஃப் ரேடியோ ஸ்டோப்பாஸ் யூஸ் ஃபார் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபருக்காகலாம் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ட்ரேசஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் யூஸ் ஃபார் மெடிசன்ஸ். அண்ட் இந்த மெடிசன்ஸில் வந்து இதுதான் கொஷின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. தே வில் கிவ் யூ திஸ் சைட் அண்ட் ஆஸ்க் டு மேட்ச் திஸ் சைட். ஓகே, ரேடியோ சோடியம் அப்படின்னு யூஸ் ஃபார் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். ஸோ சோடியம் எதுக்கு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்காக. அப்புறம் ரேடியோ அயோடின் 131 எதுக்குன்னா யூஸ் டு கியூர் காய்ச்சல். ஓகே, அப்புறம் அயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனிமியா. ஸோ இது ஆன்சர் பண்ணிடலாம், பட் இந்த நம்பர் யூ ஹேவ் டு மேக்கப். சோடியம் 24, அயோடின் 131, அயன் 53. ஸோ ரேடியோ பாஸ்பரஸ் வந்து 32 இஸ் யூஸ் ஃபார் ஸ்கின் டிசீசஸ். ஓகே, ஸோ ரேடியோ கோபால்ட் C060 வந்து ரேடியோ கோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்ட் இந்த டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஸ்டெரிலைஸ் த சர்ஜிக்கல் டிவைசஸ் அண்ட் தே கில் த ஜெர்ம்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். இதுக்கு எல்லாமே. ஸோ N24 அப்படின்றது வந்து ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட்டுக்கு, அயோடின் டு கியூர் காய்ச்சல், ரேடியோ அயன் வந்து டு டயக்னலைஸ் அனிமியா, and radio phosphorus when the skin diseases இருக்குது, that is 32. Cobalt 60 are used in the skin treatment of skin cancer, and இது வந்து radiations are used to sterilize the things. Okay, next industries. So industries வந்து radio isotopes are used to trace the detect manufacturing detect of scraps and cracks and leaks இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கேயாவது லீக்கேஜஸ் இருந்தால் அதை பார்க்குறதுக்கு, பேக்கிங்கில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் பார்க்குறதுக்கு. அண்ட் ரேடியோ ஆக்டிவ் சோர்சஸ் ஆர் யூஸ் மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் லெவல் ஆஃப் கேஸஸ், லிக்விட்லாம் கரெக்டான லெவலில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு மெயினான ஒரு விஷயம்னா ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐசோடோப்ஸ் வந்து என்னென்னா கலிஃபோர்னியா CF252 அந்த ஊர் பேர் வச்சுக்கிறாங்க. தட் இஸ் வாட் இஃப் தே ஃபவுண்ட் தே நேம் தட் அக்கார்டிங் டு தேர் டவுன். கலிஃபோர்னியா CF252 அப்படின்றது வந்து ஏர்லைன்ஸில் பேக்கேஜில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லக்கேஜஸில் எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு CF252. அண்ட் அமெரிசியம் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரீஸில் ஸ்மோக் டிடெக்டர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஃபால்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஐசோப்டியம் ஆஃப் அமெரிக்கா அப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக் டிடெக்டர்ஸாக யூஸ் பண்ணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதான் அட் லாஸ்ட்டாக வந்து ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச். யூஸிங் த டெக்னிக் ஆஃப் ரேடியோ கார்பன் டேட்டிங் த ஏஜ் ஆஃப் எர்த் ஃபாய்சல்ஸ், ஓல்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் மோனமெண்ட்ஸ் கேன் பி டிடெக்டட். ஓகே, அதை வச்சுட்டு நம்ம கார்பன் டேட்டிங் என்ன, அதோட எர்த்து ஏஜ் என்ன, ஃபாய்சல்ஸ் என்ன, ஓல்ட் பெயிண்டிங் என்ன, மோனமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இன் ரேடியோ carbon dating, the existing amount of radiocarbon is determined and this give an estimation about the age of these things. இதோட ஏஜஸ் எல்லாமே கரெக்டாக டேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா திரும்பி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் பாஸ்பரஸ் P32,
அதுக்கப்புறம் மெடிசன்ஸ்க்கு வந்து சோடியம் 24 வந்து ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட்ஸ், அயோடின் 131 வந்து யூஸ் டு க்யூர் காய்டர், ரேடியோ அப்புறமா அயன் வந்து யூஸ் டு க்யூர் அனிமிக்காக இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க. பாஸ்பரஸ் வந்து P32 இஸ் யூஸ் ஃபார் த ஸ்கின் டிசீஸ். கோபாட் C60 வந்து இட்ஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். அதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் கிராக்ஸ் அண்ட் லீக்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் கேஸஸ் லிக்விட் அண்ட் சாலிட் இருக்கான. ஐசோடோப்ஸ் ஆஃப் கேலிபோர்னியம் CF252 used in the airlines to detect explosive in the luggages, and isotopes of americium AM241 is used in many industries to detect the smoke detectors ஆகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கலில் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, பெயிண்டிங்ஸோட வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ பெர்மிட்டட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா சேஃப் ரேஞ்சஸ் 20 மில்லி சீவியட் per year அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தவங்க பாடியில் அது எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து 20 மில்லியன் சீவியட் தான். In terms of Roentgen, the safe limit, Roentgen வழியாக பார்த்தோம் அப்படின்னா 100 mR per week. If the exposures வந்து 100க்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபேட்டல் டிசீஸ், லிக்குமியா, பிளட் கேன்சர் இது மாதிரி வரும். If it is about 600னா it leads to death. So 20 million சீவியட் per year தான் அலோவபிள். அல்லது ராயின்ஜனில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா 100 mR per week இவ்வளோ தான் அலோவபிள். அப்புறமா டோசிமீட்டர் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. வாட் இஸ் மை டோசிமீட்டர்? டோசிமீட்டர் இஸ் யூஸ் டிடெக்ட் த level of exposure of ionization radiation, எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குன்னு. யூஸ் இந்த என்வரன்மெண்ட் எக்ஸ்போஷர் டு டிடெக்ட் மே அக்வயர் நியூக்ளியர் பவர் பிளான்ட், மெடிக்கல் இமேஜிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. பாக்கெட் டோசிமீட்டர் யூஸ் டு ப்ரொவைட் வித் அன் இமீடியட் ஆஃப் எக்ஸ்போஷர் எக்ஸ்ரே காமா ரேஸ் நம்ம எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம்னு சொல்லி பார்க்குறதுக்கு இப்போ பாக்கெட்லேயே டோசிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால் டோசிமீட்டர் இஸ் டு செக் த ரேடியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, லெவல் ஆஃப் எக்ஸ்போசர்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் டோட்டலாக 6 இருக்குது. என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா மேட்ச்சில் கேட்பாங்க. ஃபியூவலுக்கு இது யூஸ் பண்ணுவோம், ரைட். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் ராடாக இது யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ ஃபியூவல் அப்படின்னு தெரியும், ஃபிசைல் மெட்டீரியல். அப்போ வந்து திஸ் இஸ் காமன்லி யூஸ்டு வந்து யுரேனியம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூவல்னாலே யுரேனியம் தான். நெக்ஸ்ட் மாட்ரேட்டர்னால் நம்மளோட அந்த ஃபங்க்ஷனிங் நியூக்ளியர் ரியாக்டரில் ஃபங்க்ஷனை to slow down the high energy neutrons to provide slow neutrons. Okay, high energy neutrons slow energy neutrons moderate கொண்டு போகிறதுக்காக தான் இது. அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர். ஸோ ஃபியூவலில் என்ன யூஸ் பண்ணுறோம்? we are using uranium. அதே மாதிரி மாட்ரேட்டில் வந்து கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து கண்ட்ரோல் ராட்னா யூஸ் டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு சஸ்டெயின் செயின் ரியாக்ஷன். சொன்னாங்கன்னா சக்கர் வச்சு சக் பண்ணலாம் நியூட்ரான்ஸை, அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். மோஸ்ட்லி போரான் ஆர் கேட்மியம் தான் இங்கே யூஸ் ஆகும். போரான் அண்ட் கேட்மியம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து கூலண்ட் அப்படின்னா எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் ஏர் அண்ட் ஹீலியம். ஸோ கூலண்ட்னா அதை கூல் பண்ணுறதுக்காக ஸோ வாட்டர் ஏர் அண்ட் ஹீலியம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து கூலண்ட் இஸ் யூஸ் டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ் இந்த ரியாக்டர் கோரில் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸாக இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூலண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டீம் இஸ் யூஸ் டு ரன் த டர்பைன் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ப்ரொடக்ஷன் வால்னால் ஒரு லெட், காங்கிரீட் லெட் போடுறோம். Wall built around the nuclear reactor in order to prevent the harmful radiation from escaping into the environmentல இருந்து அது எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம லெட். ஸோ திஸ் இஸ் த திங். ஃபியூவல் அப்படின்னா இந்த மேட்ச் ஃபாலோயிங் மாற்றி கேட்பாங்க. ஃபியூவல்னா கிராஃபைட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கண்ட்ரோல் ராட் அப்படின்னா வந்துட்டு ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கூலண்டாக வந்து போரான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ வந்து ஃபியூவல் அப்படின்னா யுரேனியம், மாட்ரேட்டர்னா கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர். அதே மாதிரி கண்ட்ரோல் ராட்னா போரான் அண்ட் கேட்மியம். கூலண்ட் அப்படின்னா வாட்டர் ஏர் அண்ட் ஹீலியம். இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் தெரியணும். அப்புறம் யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இது வந்து பவர் ஜென்ரேஷன்ஸ் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் ஜென்ரேஷன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ரேடியோ ஐசோடோப்ஸ் which are used in various application நம்ம பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ், ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி திங்ஸில் யூஸ் பண்ணுறோம். சம் ரியாக்டர்ஸ் ஹெல்ப் அஸ் டு ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிரீடர் ரியாக்டர் யூஸ் டு கன்வெர்ட் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல். அந்த யுரேனியம் 238 வந்து நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் இருந்துச்சுல, அந்த பிரீடர் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றலாம். ஸோ இது வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸோட யூசஸ். அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். AEC வாஸ் ஃபஸ்ட்டு செட்டப் என்னன்னா இந்தியன் அட்டாமிக் ரிசர்ச் கமிஷன், தட் இஸ் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து 1948 செட் பண்ணாங்க. அண்ட் அது ஹெட் ஆஃப் நேரு ஹெட்டில் தான் பண்ணாங்க. திஸ் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் ரிசர்ச் கமிட்டி.
now Bombay in Maharashtra. It is a nodal agency for all research done in the atomic energy. Homi Jahangir Baba அப்படின்றது தான் first chairman of Indian Atomic, as all of you know, Indian Atomic Energy Commission. Now it is known as Baba Atomic Research Center அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் சொல்கிறாங்க. And nuclear power generation அடிக்கடி கேட்குற கொஷின், இந்தியா எத்தனாவதுல இருக்குது? So it is in 5th position now. Largest source of power in India, Taratam power station வந்து first nuclear power station, that is Maharashtra. Now there are 7 power station, ஒவ்வொன்றும் வந்து இருக்குது. பட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் 2 is in தமிழ்நாடு. அதனால் நமக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் மெயினாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கல்பாக்கம் அண்ட் கூடங்குளம் ரெண்டில் இருக்குது. அப்சரா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நியூக்ளியர் ரியாக்டரோட பேர். இட் இஸ் இன் இந்தியா ஏஷியா. நவ் தெர் ஆர் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ஆர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. சம் அதர் ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் வந்து சீரஸ், துருவா அண்ட் பூர்ணிமா. இது மூணுமே இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு ரியாக்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபார் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த திங். இது நீங்கள் பார்த்தாலே எக்ஸாம்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ லெட் அஸ் கிராக் TN எக்ஸாம்ஸ் வித் Unacademy. Use my code SRG10 to get 10% discount, and subscribe and click the bell button for getting Unacademy updates. Thank you guys.